ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு சாதாரணமாக இருக்கிற உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ இதோட தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அதுக்கப்புறம் செய்யும் போது ஒரு ப்ராசஸாக எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் தோலெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு சீவரத்தை வச்சு நம்ம சீவிக்க போகிறோம். இது நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறது தான், தேங்காய் திருப்பி சீவரது தான். இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உருளைக்கிழங்குக்குன்னு சீவரத்துக்கு நிறைய நம்மளுக்கு கடையில் கிடைக்கிது ப்ரொவிஷன்ஸு. அதை வாங்கிக்கிட்டனாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு எளிமையாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் நான் இதில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இவ்வளோ மெலிசா சிப்ஸை நம்ம சீவிக்கணுங்க. பாருங்கள், நான் சீவிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்ஸில் சீவிட்டு இதை நம்ம வாட்டரில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போது நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டங்க. ஊறினோடனே 2 வாட்டி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை விரித்து நம்ம காய வச்சுக்கலாங்க. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது 2வது வாட்டி. நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து கையை விட்டு இப்படி எடுத்து விடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும் நம்ம கட் பண்ணி வச்ச சிப்ஸ் எல்லாம். ஸ்டார்ச் எல்லாமே வெளியே போகணுங்க. இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் பாருங்கள், ஆல்ரெடி போயிடுச்சு. தண்ணி பாருங்க ஒயிட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அலசி நல்லா இப்படி தண்ணி இருத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சு 2 வாட்டி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம், தண்ணியெல்லாம் வடித்து. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சிட்டு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல உணரட்டும். பாருங்கள், நம்ம காய வச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸை இந்த அளவுக்கு நம்ம ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கணுங்க. இப்போ நான் பண்ணதில் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நிறைய பண்ணோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் ஆயில் ஊற்றி சுட வச்சுருக்கேங்க. ஆயில் இப்போ எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். உப்பு காரம்லாம் போடணும் இல்லையா? உப்பு எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவணும். நம்ம சிப்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டோம்னா அது கரெக்டாக ஈவனாக இருக்காது. அதனால் இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் விட்டு அந்த உப்பை கரைச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம சிப்ஸை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 ட்ராப்பு நம்ம சிப்ஸு போட்டுட்டு அது மேலே இது விட்டோம்னா உப்பு எல்லா உருளைக்கிழங்குலையும் அழகாக ஈவனாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ ஆயில் சூடாகட்டும், இந்த உப்பும் கரையட்டும். ஆயில் சூடானது நம்ம ஒன்று ஒன்றா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் புகை வர ஸ்டேஜ், இப்போ புகை வர்றது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த சிப்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடணுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக போடுங்க. இப்படி போட்டால் தான் இதில் இருக்க ஈரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சிப்ஸ் நல்லா வரும். சரிங்களா? இப்போ இதை நான் போடுறேன் பாருங்கள். பார்த்திங்களா? இப்போ இந்த ஒரு பேட்ச் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இது இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம உப்பு கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இதை ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்படி இதில் ட்ராப் விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டோம்னாலே நம்ம சிப்ஸு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி ஒரு பவுலில் வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நம்ம சிப்ஸு. இதில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது. குழந்தைங்கள்லாம் சால்ட்டு பொட்டேட்டோ தான் சாப்பிடுவாங்க. இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு காமிக்கிறேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி அப்படியே தூவிக்கலாம். இப்போ இது நல்லா குலுக்கி விட்டுட்டா உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது, கிறிஸ்பானு. நான் சொன்ன மெத்தட் மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்லேயே எளிமையாக நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் கடையில் வாங்காமல்
ஹைஜீனிக்காகவும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.